ஸோ 5th சம்ல இப்போ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரவளையம் என காட்டுக. அது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பரவளையம் என காட்டுக. பரவளையத்தின் முனை அதாவது V என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த சமன்பாடை y = 1/5x² - 6x + 100 எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தோம்னா y = x² - 30x + 500. இப்போ இந்த 5 நமக்கு அந்த சைடு போயிடும். இப்போ 5y = x² - 30x + 500. இப்போ இந்த +500 இங்கிட்டு நம்ம -500 கொண்டு வந்துடலாம். 5y - 500 = x² - 30x. இப்போ இந்த x² - 30x நம்ம என்ன செய்யணும், ஒரு x - the whole square மாத்தணும். அப்போ x² - 30x பாத்தீங்கன்னா இப்போ இதை நமக்கு பாத்தீங்கன்னா a - b the whole square இதை நம்ம கொண்டு வரணும். a - b the whole square. இப்போ இங்க x². இப்போ அந்த x² தான் நமக்கு என்னது இங்க a. ஏன்னா a - b the whole square ஃபார்முலா என்னது, a² - 2ab + b². இப்போ நமக்கு இங்க x² இருக்கு, -30x இருந்தது. இந்த x² தான் நமக்கு இந்த a². ஸோ அப்போ x² -2 இன்ட்டு அப்போ இந்த xங்கிறது நமக்கு என்னது a. x இன்ட்டு இப்போ இந்த b வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 30 எப்படி வந்திருக்கும், 2ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 30, 15. ஸோ 15 2ஆல மல்டிப்ளை பண்ணா 30. இப்போ இது நமக்கு b. ஸோ 2ab. அப்போ லாஸ்ட் நமக்கு b² இருக்கு. இந்த b² தான் என்னது நமக்கு இந்த 15². ஸோ டோட்டலா லாஸ்டா இது எப்படி வரும் நமக்கு, x² - 30x + 225. இப்போ இதை நம்ம இங்கிட்ட எப்படி எழுதலாம், x - 15 the whole square. அப்பதான் இது நமக்கு இந்த ஃபார்மட்டுக்கு மாறும். இப்போ இந்த x² - 30x ஏற்கனவே நமக்கு இங்க இருக்கு. ஸோ இதோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா +15² ஆட் பண்ணணும். ஸோ இதோட இந்த +15² ஆட் பண்ணணும். +15² ரெண்டு சைடுமே ஆட் பண்ணணும். அப்போ 5y - 500 + 15² = x² - 30x + 15². அப்போ 5y - 500 + 225 = x² - 30x + 225. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 5y - 275 ஸோ இது நமக்கு என்ன வரும், x - 15 the whole square. இப்போ இந்த இடத்துல நமக்கு இது வந்து ஒரு 5 காமனா எடுத்துட்டோம்னா y - 55. ஏன்னா 55 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 275. இப்போ = x - 15 the whole square. இப்போ இதை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். x - 15 the whole square = 5 × y - 55. இப்போ இது நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x² = 4ay. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த x - 15 the whole square கேபிட்டல் x² எழுதிக்கலாம். இப்போ 5 இங்க y - 55 நம்ம என்ன செய்யலாம், கேபிட்டல் y எழுதிக்கலாம். அப்போ x அப்படிங்கிறது என்னது, x - 15, கேபிட்டல் y அப்படிங்கிறது y - 15. இதுல நமக்கு பாத்தீங்கன்னா x - h y - k நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம். ஸ்மால் xyக்கு என்ன வரும், x - h y - k அப்படின்னு. இப்போ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, இது ஒரு பரவளையம் என காட்டுகன்னு கேட்டாங்க. சோ நம்ம நிரூபிச்சதுக்கு இது வந்து இதுதான். இந்த x² = 4ay ஃபார்மட்ல தான் இந்த x² = 5y இருக்கு.
ஏன்னா கேபிட்டல் எக்ஸ எக்ஸ் மைனஸ் 15 எடுத்திருக்கோம், கேபிட்டல் ஒய்ய ஒய் மைனஸ் 15 எடுத்திருக்கோம். அப்ப இது ஒரு பரவளையம் தானே. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y வந்து நமக்கு எப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay படி இருக்கு. அப்ப இது நமக்கு என்னது, ஒரு பரவளையம். இது எந்த பரவளையம் பாத்தீங்கன்னா, எந்த பரவளையம் கேட்கல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஸோ பிளஸ் அப்படின்னா இது வந்து மேல்புறம், மேல்புறம் திறப்புடைய பரவளையம். இது எந்த பரவளையம் கேட்கல, பரவளையம் என காட்டுதுன்னு கேட்டிருக்காங்க, நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay படி இருக்குது. இப்போ இங்க கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 15, கேபிட்டல் ஒய்ங்கிறது ஸ்மால் ஒய் மைனஸ் 15. இப்போ முனை வந்து நமக்கு என்னது, ஹச் கமா ஏ. ஸோ இங்க ஹச் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு, 15ல ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்னது, பிளஸ்ஸா மாறிடும். ஸோ முனை v ஈக்குவல் டு 15. இங்க பாத்தீங்கன்னா ஒய் மைனஸ் கேல கேக்கு முன்னாடி ஒரு மைனஸ், 15 முன்னாடி ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ். ஸோ அப்ப பிளஸ் 55. ஸோ முனை வந்து நமக்கு என்னது, v15,55. லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, உற்பத்தியின் அளவு மற்றும் சராசரி செலவு ஆகியவற்றை காண்க. அளவு அப்படிங்கிறது நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டன்ல கொடுத்திருக்காங்க. அப்ப உற்பத்தியின் அளவு ஈக்குவல் டு 15 டன். அடுத்தது செலவு, செலவு ஈக்குவல் டு 55. விலைன்னு கொடுத்த, விலை மதிப்புன்னு கொடுத்ததால நம்ம ரூபாயில எழுதியிருக்கோம். லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸோட y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 15. இது பாத்தீங்கன்னா இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ஈக்குவல் டு, ஸோ பிளஸ் ஒய் வந்து இன்டு மைனஸ் ஒய் மைனஸ் 15 மாறிடுது. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10xக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10xக்கு ஒரு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இங்க a ஸ்கொயர் தான் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது நமக்கு எக்ஸ். ஸோ பி, இப்போ நமக்கு இது 10 வரணும்னா 2வோட எதை மல்டிப்ளை பண்ணணும், 5 பிளஸ் அப்போ 5 ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இது நமக்கு என்னது, எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x இருக்கு, பிளஸ் இந்த 5 ஸ்கொயர் தான் என்னது 25. ஸோ இதோட என்ன செய்யணும், நம்ம ஒரு 25 ஆட் பண்ணாதான் இந்த எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 2 சைடு நம்ம என்ன செஞ்சணும், 25 ஆட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் மைனஸ் 15 பிளஸ் 25. இப்போ இது வந்து நமக்கு என்னது, எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பிளஸ் 10. இப்போ இது நமக்கு எந்த ஃபார்முலா படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இது பிளஸ், இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்னது பிளஸ். இப்போ இங்க ஒரு மைனஸும் இங்க ஒரு மைனஸும் இருக்கு, மைனஸை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா y மைனஸ் 10. ஸோ இது நமக்கு எந்த ஃபார்முலா அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அந்த பரவளையத்தின்படி இருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் இந்த y மைனஸ் 10 வந்து என்ன செய்யறோம், கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிறோம். அப்போ கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது நமக்கு என்னது, எக்ஸ் மைனஸ் 5, கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஒய் மைனஸ் 10. ஸோ இதுல நமக்கு முனை v என்னது, h கமா k, ஏன்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வந்துருது.
இப்ப ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வராம வெறும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ay அப்படின்னு இருந்துச்சுன்னா முனை v எனது 0,0. ஸோ ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிடும், இந்த ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், ஸோ இந்த அமைப்பு படி வந்திருக்கு பாருங்க. இந்த எக்ஸ் மைனஸ் 5 ஒய் மைனஸ் 10 அப்படின்னு வந்ததால இது நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு எடுத்து ஸ்மால் எக்ஸ் ஒய் எடுத்திருக்கோம். இந்த ஸ்மால் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஒய் மைனஸ் கே. இதுதான் இது என்னது எக்ஸ் மைனஸ் 5 ஒய் மைனஸ் 10. இப்போ இங்க ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5. ஸோ 10க்கு அதே மாதிரி தான் பிளஸ் 10. இப்போ நார்மலா நம்ம ஒரு 1,2 இருந்தா என்ன செய்வோம், எக்ஸ் கமா ஒய்னு எடுப்போம். ஸோ அதே தான் இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ வந்து மாதம், ஸோ லாபம் வந்து ஒய். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ் ஒய் ஹச் கமா கேவை என்ன செய்யணும், எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த எக்ஸ் வந்து என்னது மாதம். நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறந்த காலத்தை காண்க. ஸோ அது அதாவது லாபம் என்னன்னு கேட்கல, லாபம் என்னன்னு கேட்டா ஒய் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். காலம் கேட்டதால காலம்ங்கிறது என்னது நமக்கு மாதம் வருடம் இதைத்தான் குறிக்கும். ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு, எக்ஸ் தான் மாதங்கள். ஸோ எக்ஸ் வந்து மாதங்கள் அப்படிங்கிறதால இங்க மிகச்சிறந்த காலம் அப்படிங்கிறது என்னது, ஸோ இங்க எக்ஸ் என்னது 5. அப்போ 5 மாதங்கள்.